Hi students, welcome back to learning journey. இப்போது நம்ம கேட்டோம் இல்லையா, நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தருக்கும் நிறைய பேரும் நம்ம முன்னாடி நிறைய பேர் இருந்தாலும் யூ யூஸ் பண்ணுவோன்னு சொன்னோம். டூ யூஸ் பண்ணி ப்ரெசன்ட் டென்ஸில் அப்போ கேட்குறப்ப இல்லையா. அதே மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர்கிட்டையோ நிறைய பேர்கிட்டையோ யாரை பற்றி நமக்கு அந்த பக்கம் தள்ளி இருக்கிற நிறைய பேரை பற்றி கேட்குறப்ப டூ தே யூஸ் பண்ணினோம். இப்போது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கக்கிட்ட யாரை பற்றி கேட்குறோம்? ஒரு பையனை பற்றி கேட்குறோம். பக்கத்தில் ஒருத்தன் ட்ராக் ஷூட் போட்டிருக்கான். என்ன இவன் ட்ராக் ஷூட்டெல்லாம் போட்டிருக்கான், இவன் வந்து தினம் கிரிக்கெட் விளையாடுறானா? அப்போ அவன், அவள், அது. அவன் அப்படிங்கிறப்ப டஸ் ப்ளஸ் ப்ளே இஸ் ஈக்குவல் டு பிளேஸ்னு வரும். PLAYS. டஸ் ஹீ ப்ளே கிரிக்கெட் டெய்லி? அப்போது நமக்கு முன்னாடி ஒருத்தங்கக்கிட்டேயோ ஒரு 5-6 பேர்கிட்டையோ கேட்குறோம். யாரை பற்றி? கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு ஆள், ஒரு ஆண். அது பையனாகவும் இருக்கலாம், பெரிய பையனாகவும் இருக்கலாம், ஒரு ஆளாகவும் இருக்கலாம். டஸ் ஹீ ப்ளே கிரிக்கெட் டெய்லி? டஸ் ப்ளஸ் ப்ளே வந்துட்டு ப்ளேஸ்னு மாறும். PLAYS சேரும் இல்லையா. அவன் தினம் கிரிக்கெட் விளையாடுவான். He plays cricket daily. ஒருவேளை கிரிக்கெட் அவன் விளையாடுறதில்ல, ஆனால் சும்மா அப்படி கெட்டப்புக்கு பில்டப்புக்கு அப்படி போட்டுக்கிறாங்க. ட்ராக் ஷூட் என்னவோ விளையாடுற மாதிரி அவங்க அண்ணனோட ட்ராக் ஷூட் எடுத்து போட்டு வந்துட்டு அந்த பையன் அவன். அப்போ அவனை பொதுவாக கேட்குறோம், ட்ராக் ஷூட் போட்டிருக்கான், இவன் கிரிக்கெட் விளையாடுறாங்க, தினம் கேட்டு பார்க்கலாம் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கக்கிட்ட அப்படின்னு. நமக்கு முன்னாடி ஒருத்தங்கக்கிட்டேயோ நிறைய பேர்கிட்டையோ கேட்குறோம். யாரை பற்றி? கொஞ்சம் தள்ளி இருக்கிற அந்த ஒரு பையனை பற்றி, இல்லை ஒரு ஆளை பற்றி. டஸ் ஹீ ப்ளே கிரிக்கெட் டெய்லி? இல்லை அவனு விளையாடுறதில்ல. அவன் வந்துட்டு ஜஸ்ட்டு ட்ராக் ஷூட் ஆசைக்கு போடுறான், ஏன்னா மண்டையிலலாம் அடிபட்டால் வலிக்குமே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவன் விளையாடுறதில்ல அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன சொல்கிறாங்க, அவன்லாம் தினம்லாம் கிரிக்கெட் விளையாடுறதில்ல, கிரவுண்டில் யாரும் இல்லாதப்ப தான், அவன் மட்டும் இருக்கிறப்ப தான் விளையாடுவான். அப்போ அவன் ஒன்றும் டெய்லி ஒன்றும் விளையாடுறதில்ல. ஹீ டஸ் நாட் ப்ளே. விளையாடுறான்னா ஹீ ப்ளேஸ்ன்னு சொல்லலாம் ப்ரெசன்ட் டென்ஸில். ஹீ டஸ் நாட் ப்ளே கிரிக்கெட் டெய்லி. சரி, அதான் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா பாரு, தள்ளி நிற்கிறவர். அவள் ட்ராக் ஷூட் போட்டிருக்கா. அவளா? அவள் தானே அவள் கிரிக்கெட் விளையாடுறா அப்படின்னு இருந்தால், அவள் கிரிக்கெட் விளையாடுறவளாக இருந்தால் ஷீ ப்ளேஸ் கிரிக்கெட் டெய்லி. ஒருவேளை அவள் கிரிக்கெட் பார்க்க வரப்பவே யூனிஃபார்ம் மாதிரி அவள் ட்ராக் ஷூட் போட்டு வந்துடுறான். அவ்வளோ சின்சியரு. ஆள் இல்லாத கடையில் யாருக்கா டீ ஆத்துறங்கிற கதையாக அவள் விளையாடுறாளோ இல்லையோ ட்ராக் ஷூட் போட்டு வந்துடுறாள். அவள் விளையாடுறா, சம்டைம்ஸ் விளையாடுறா. ஸோ அவள் விளையாடுறா அப்படிங்கிறப்ப ஷீ ப்ளேஸ் கிரிக்கெட் டெய்லி. ஒருவேளை அவள் விளையாடாமல் இந்த விளையாட்டை பார்க்க வரத்துக்கே வந்து ட்ராக் ஷூட் போட்டு வரா, ஆனால் விளையாடுறதில்ல. அவள் தினம் கிரிக்கெட் விளையாடுறதில்ல. அதுக்கு என்ன சொல்லலாம்? ஷீ டஸ் நாட், டசன்ட்டுன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில், டஸ் நாட்னு சொல்லலாம். ஷீ டஸ் நாட் ப்ளே கிரிக்கெட் டெய்லி. அதே மாதிரி அவங்க வளர்த்துற நாய்க்குட்டிக்கு ஒரு ட்ராக் ஷூட் போட்டு விட்டாங்க. அதே பார்த்துட்டு என்ன இது விளையாடுதா அப்படின்னா, ஒருவேளை இப்போல்லாம் ட்ரைனிங் இது பண்ணுறாங்க இல்லையா, ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்தா டாக் நிறைய நல்ல அறிவுசாலித்தனமாக இருக்கும் இல்லையா. சரியா? ஸோ ஒருவேளை அங்கே ஒரு நாய், அந்த ஒரு பையன் வந்திருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அவங்ககிட்ட ஒரு நாய் இருக்குது. என்ன இது ட்ராக் ஷூட் போட்டிருக்கு, இது தினம் கிரிக்கெட் விளையாடுதா? இட்டுனா இது அதுன்னு யூஸ் பண்ணுவோம். டஸ் ப்ளஸ் இட்டு, டஸ் ப்ளஸ் ப்ளேஸ் தான். அப்போ இட்டு. டஸ் இட் ப்ளே டெய்லி? டஸ் இட் ப்ளே கிரிக்கெட் டெய்லி? தினம் விளையாடுது அப்படின்னா இட் பிளேஸ் கிரிக்கெட் டெய்லி. இல்லை
அதுவும் சும்மா ட்ராக் ஷூட் போட்டு வந்துட்டு யூனிஃபார்ம் மாதிரி போட்டு வந்துட்டு இப்படியே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் எல்லாரையும், கிரிக்கெட் விளையாடுறவங்கள. அது விளையாடாது, தினம் இல்லை அதெல்லாம் விளையாடுறதில்ல, சும்மா பார்க்கும். அதுக்கு அது கிரிக்கெட்டு தினம் எல்லாம் விளையாடுறதெல்லாம் இல்லை. இட் டஸ் நாட் ப்ளே கிரிக்கெட் டெய்லி. இட் டசன்ட் ப்ளேன்னு சொல்லலாம், டஸ் நாட் ப்ளேன்னு சொல்லலாம். இட் டசன்ட் ப்ளே கிரிக்கெட் டெய்லி. இட் டஸ் நாட் ப்ளே கிரிக்கெட் டெய்லி. ஸோ நல்லா படித்து பாருங்கள். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம்.